மத்திய அரசுக்கு பணம் தரும் ஏடிஎம் இயந்திரமாக மாநிலங்களை மாற்றிவிட்டனர் என்றும் தமிழ்நாட்டில் வெள்ள பாதிப்புகளுக்கு ஒரு பைசா கூட மத்திய அரசு தரவில்லை எனவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சேலத்தில் திமுக இளைஞரணி மாநில மாநாட்டில் பேசிய அவர் இந்த மாநாட்டை பார்க்கும்போது தனது 20 வயது குறைந்துவிட்டது போல் உள்ளது என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் மாநிலங்களை மொத்தமாக ஒழித்து கட்டும் முயற்சியைத்தான் பிரதமர் மோடி செய்து வருகிறார் என்றும் எந்த சட்டங்களை கொண்டு வந்தாலும் மாநில அரசுகளின் ஆலோசனைகளை மத்திய அரசு கேட்பதில்லை எனவும் தெரிவித்தார். மோடி 2 முறை பிரதமர் ஆனாலும் 2 முறையும் அவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்கவில்லை என்று கூறிய மு ஸ்டாலின் திருக்குறளை சொன்னால் போதும், பொங்கலை கொண்டாடினால் போதும், அயோத்தியில் கோயில் கட்டினால் போதும் என மக்களை பாஜக ஏமாற்ற நினைக்கிறது என்று தெரிவித்தார். தமிழக வெள்ள பாதிப்புகளுக்கு 37,000 கோடி ரூபாய் நிதி கேட்டுள்ளோம், ஆனால் ஒரு பைசா கூட மத்திய அரசு தரவில்லை என்று அவர் கூறினார். தமிழ்நாட்டிற்கு நிதியை தருவதாக பிரதமர் மோடி, நிதியமைச்சர், பாதுகாப்பு அமைச்சர் கூறிய போதும் இதுவரை நிதி வரவில்லை என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். பாஜகவின் செயல்பாடுகள் அனைத்துக்கும் துணை போனவர்தான் எடப்பாடி பழனிசாமி என்றும் தற்போது பாஜகவுடன் கூட்டணி முறிந்துவிட்டதாக நாடகமாடும் எடப்பாடி பழனிசாமியின் பகல் வேஷத்தை அதிமுகவினரை நம்பவில்லை என்று மு ஸ்டாலின் கூறினார். பேசினாங்கள சமீபத்தில் வந்த பேரிடருக்கு 37,000 கோடி ரூபாய் பணம் கேட்டிருக்கோம். ஆனா இதுவரைக்கும் ஒரு பைசா வரல. பிரதமர் வந்தார், தருவேன்னார். நிதியமைச்சர் வந்தார், தருவேன்னார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்தார், தருவேன்னார். உள்துறை அமைச்சரை நம்ம டி.ஆர். பாலு அவர்கள் தலைமையில எம்பிக்கள் எல்லாம் பார்த்தப்போ அவரும் தருவேன்னாரு. ஆனா இப்ப வரைக்கும் ஒண்ணு வரல. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சும்மா திருக்குறளை சொன்னா போதும், பொங்கலை கொண்டாடினா போதும், அயோத்தியில கோயில் கட்டினா போதும், தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு ஏமாத்த நினைக்கிறாங்க. அவங்க நம்மளை இன்னும் புரிஞ்சிக்கல. இது பெரியார் மண், பேரறிஞர் அண்ணாவின் மண், தலைவர் கலைஞரின் மண். மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் 2 முறை பிரதமராக இருக்கிறார். 2 முறையும் தமிழ்நாட்டு மக்கள் அவரை பிரதமராக வாக்களிக்கல. இந்த முறை நிச்சயம் வாக்களிக்க போறது இல்லை. இந்த முறை தமிழ்நாட்டை போலவே இந்தியாவும் செயல்பட போகுது.